शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् மந்திரத்தினுடைய தாற்பயம் என்ன அர்த்தம் ஆயிடுச்சு போதும். அதனுடைய கனெக்ஷன் இருக்கு. அது பரமதம் மந்திரவாதத்துல அர்த்தம் என்ன, அது சரியா இருக்குமா, பகவத்பாதம் சொல்ற அர்த்தம் என்ன, அதுதான் ஏற்றுக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் விசாரணம் பரமத நிராகரணம். பரமத நிராகரணம் பண்ணணும்ன்றதுக்காக இல்லை, மட்டும் இல்லை. நிர்ணயம் பண்றதுன்னா அதெல்லாம் நாம் அப்படிதான் இந்த மாதிரிதான் அப்படி எடுக்கணும்ங்கிறத முடிவு பண்ண முடியாது. உதாரணங்களுக்கு பரதூஷணம் பண்றதுக்கு ஒரே ஒரு வாசனை என்ன, ஆட்சேபம் பண்றது. உதாரணங்களுக்கு பரதூஷணம் பண்றதுக்கு மற்றவாறு அப்படி பண்றது இப்படி பண்றது தெரியல, அப்படி இல்லை இல்லை பரதூஷணம் மற்றவாறு தூஷணம் பண்றதுக்கு ஒரு உற்சாகம் ஜாஸ்தியும் சொல்றாங்க. சாமானியம் நினைக்கிறேன். ஏன் கேட்டா புத்தகங்கள் திறந்து பார்த்தா உடனே எட்டு பழைய நோக்கம் பதினாட்டு ஆசிரியர் இல்லையா, அது படிச்சு அப்படி எது இருந்தாலும் அந்த ஒரு லூப்போல் கண்டுபிடிக்கிறதுக்கு சாமர்த்தியம் ஜாஸ்தி இருக்கும். கிரந்தங்கள் படிக்க வேதாந்த கிரந்தமா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் மற்றவருடைய சித்தாந்தத்துல என்ன தோஷம் இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமம்னா கஷ்டம் இல்லை, கஷ்டப்பட்டு பிரயத்னப்படுற விதி இருக்க கிரந்தங்கள் பார்த்தா அது படிச்சு அந்த ஒரு சம்ஸ்காரம், அந்த சம்ஸ்காரம் லௌகிக விஷயத்தில் கொண்டு வந்தால் என்ன வரும், அதனுடைய சாய மாறி பரதூஷணம் என்கிற ஒரு பிரிவு வரும். நம்ம லௌகிக விஷயங்கள் அதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை, அதை எழுதவும் இல்லை இல்லை. ஆனா வேதாத்மமா இருக்கும் போது அது பண்ண வேண்டிய ஒரு புத்தி வந்து, அதனால தப்பு ஒண்ணும் இல்லை. பரதூஷணம் என்ன அர்த்தம், தப்பான விஷயம் தப்புவம் தெரிஞ்சுக்க வேண்டியதானே, இல்லட்டா எப்படி சரியான விஷயத்தை சரியில்லை முடிவு பண்றது. ஒரு விஷயத்தை முடிவு பண்றதுன்னா இப்படிதான் இருக்கணும், இன்னொரு இதமா இருக்கக்கூடாதுன்னு என்ற நிர்ணயம் வந்து இருக்கணும். இது இருக்கு அவ்வளவு மட்டும் தெரிஞ்சுட்டு நிர்ணயம் தெரியல. ரெண்டு நெகட்டிவா தெரியணும், பாசிட்டிவா தெரியணும், அப்பதான் நிர்ணயம் பேர். இல்லைன்னா எப்ப வேணும்னா இன்னொருத்தர் வேற விதமா சொன்னா ஐயோ அது சரியா இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் உடனே வரும். அப்ப சந்தேகம் இதுக்கு மேல சந்தேகம் வராத இருக்கிற மாதிரி சித்தாந்தத்தை காப்பாற்ற வந்தால் அதுக்குதான் நிர்ணயம் பேர். மேல எப்படி கேட்டாலும் கிடையாது, அதை கடனம் வரவே கூடாது. அந்த மாதிரி இருந்தாதான் அதுக்கு நிர்ணயம் முடிவுன்னு பேர். சித்தாந்தம் அது சித்தாந்தமா இருக்கலாம், அந்தைய சித்தம், இதுக்கு மேல நேரத்துக்கு போகக்கூடாது. அப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் கிரந்தங்கள்ல தேவையாக விட முடியாது. சாதாரண விஷயங்கள் கொண்டு வந்த அனாவசியமான விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து வேற விசாரம் பண்றதுதான் தப்பு. ஆனா அதுவும் சில இடத்துல தப்பு கிடையாது. சாதாரணமா பாருங்க, இன்னொருத்தரை நிந்த பண்றது சரியா தப்பா சரியா கேட்டா என்ன சொல்லலாம், இன்னொருத்தரை நிந்த பண்றது தப்பும் முடியாது. ஆனா தர்மசாஸ்திரங்கள் பார்த்தால் பல விஷயங்கள் எப்படி சொல்றா, இது நிந்தியம் தெரியல, இந்த சித்தமான ஏதோ ஒரு விஷயம் அதை பற்றி சொல்லும் போது இப்படி பண்ணக்கூடாது தெரியல. என்ன கேட்டா பண்ணா சித்தம் இல்லாத இருச்சுனா கிரந்தத்துல சித்தம் இல்லாத இருச்சுனா ஏவம் பிரியமானே சித்தம் இல்லாத இருக்குன்னா என்ன அர்த்தம், இப்படி பண்றதா இருந்தால் சித்தவர்கள் நிந்த பண்றதா தெரியல, அதனால அதை பண்ணக்கூடாதுன்னு தெரியல. தெளிவா மகாத்மாக்கள் நிந்த பண்றதா தெரியல. உலகத்துல எது பண்றதா இருந்தால் தெளிவா அபிநந்தனத்தை பண்றதோ அது பண்ணணும்,
எது பண்றதா இருந்தா தெரியவா நிந்தனத்தை பண்றதோ அது பண்ணக்கூடாது. இப்படி நம்ம சாஸ்திரத்தினுடைய ஒரு ஸ்டைல் இருக்கு. நிறைய வந்து தெரியும் நகர்த்தவியம் திருஷ்யரே உதாரணமே சிஷ்டநிந்தாயாக தரிசனம். அப்ப சிஷ்டநிந்தாயாக தரிசனான்னு சொல்லக்கூடிய தர்மசாஸ்திரம் சொல்லாம ஒரு விஷயத்த சொல்றது இல்லையா? என்ன இப்போ சில விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு எப்படி தெரியுது? இவா மகாத்மாக்கள் நிந்த பண்றதா தெரியுது இல்லையா? அதனால எது பண்ணா நிந்த பண்றதோ அதுக்கு பண்ணக்கூடாது. இப்போ மகாத்மாக்கள் வந்து எது பண்ணாலும் பேசாம இருக்கிறதா இருந்தால் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? தப்பு பண்ணாலும் பேசுறதில்லை, நல்லது பண்ணாலும் பேசுறதில்லை, ஒன்றும் பேசுறதே இல்லை. அப்படி இருந்தால் சமூகம் சமாஜம் அப்படி இருந்தால் உலகம் அப்படி இருந்தால் அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இந்த வார்த்தைகள் எப்படி தெரியாது அப்படின்னா தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது? சில விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படியே இப்போ நகர்த்தவியம்னு வாக்கியம் இருக்கு. சரி, அந்த வாக்கியத்தை பார்த்து பண்ணக்கூடாது அப்படின்னா சில விஷயங்கள் அப்படி வாக்கியம் ஸ்ட்ரைட்டா கிடைக்கிறது இல்லைன்னா கூட இஷ்டம் இல்லை இருக்கிறதுனால பண்ணக்கூடாது கேட்கணும்னா அப்ப என்ன அர்த்தம்? வாக்கியம் இல்லைன்னா கூட அது தெரிஞ்சுக்கணும். எப்படி இஷ்டம் இல்லையே பார்த்துன்னு தெரிஞ்சுக்கணும். இஷ்டர்கள் நிந்த பண்ணணும் தெரியறது இல்லையாதனால இஷ்டர்கள் ஒண்ணுமே பேசாத இருக்கிறதா இருந்தால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ நிந்தைக்கும் உபயோகம் இருக்க உலகத்திலும் தெரியாது. நான் பெரிய சிஷ்டம் சத்தியம் நிந்தையே பண்ண மாட்டேன் ஆனா எப்படி இது தெரியும், தர்மத்தை தெரியும், கண்டுபிடிக்க முடியும். அதனால என்ன விவேகம் பண்ணணும்? இதெல்லாம் இதுக்கோ ஏதோ சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, ஆசங்கிகமா சொல்றது. நிந்தைங்கிறது தப்பு கிடையாது. துவேஷம் வேற, நிந்த வேற. துவேஷம் என்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது வேற. இப்போ குரு சிஷ்யனை நிந்த பண்றது இல்லையா, இது பண்ணக்கூடாது. அம்மா பையனே நிந்த பண்றது, அம்மா அப்பா நிந்த பண்றது இல்லையா, இதெல்லாம் இந்த நிந்தைக்கு என்ன பேர்? இந்த நிந்தைக்கு தப்பு இருக்குன்னு சொன்னா தவறா போன ஒரு குழந்தையோ ஒரு சிஷியனையோ கொண்டு வர முடியும். அப்போ யுத்தமான ஒரு வாக்கியம் அவனுக்கு தற்காலம் அனுகூலமா போனாத மாதிரி பேச வேண்டியதா பல இடங்கள்ல பேச மாட்டேன். அதனால தப்பு சொல்ல முடியாது. இப்போ எந்த பண்றதா இருந்தால் அவன் பெரிய துஷ்டன் சொல்லக்கூடாது. இது எந்த உத்தேசத்தை வச்சு நிந்த பண்றதும் கவனிச்சுதான் அவனை துஷ்டன் சொல்ல முடியும்னு தெரிய வருது. அப்படிதான் அதான் சாஸ்திரம். நிந்த பண்றதுனால நிந்த பண்றவன் அயோக்கியன், தத்துவம். தூஷணத்தை பண்றது எல்லாரும் அயோக்கியர்கள், மகாத்மாக்கள் கிடையாது சொல்லக்கூடாது. சிஷ்டம் இல்லாம ஒரு பிரயோகம் இருக்கு நம்ம சாஸ்திரம்னா நிந்த பண்ணக்கூடிய சில சிஷ்டர்கள் இருக்கணும் இல்லையா? நிந்த பண்றதுக்கு தைரியம் இருக்கக்கூடிய, ஏன் நிந்த பண்றதுக்கு நமக்கு பல பேருக்கு தைரியம் இருக்காது? நிந்த பண்றதுக்கு ஏன் தைரியம் இருக்காது கேட்டா, நான் நிந்த பண்றதா இருந்தா அவனுக்கு மனசுக்கு கஷ்டம் இருக்கும், அவனுக்கு மனசுக்கு கஷ்டம் இருக்கணுமே. தப்பு பண்றவன் மனசுக்கு கஷ்டம் இருந்தா எனக்கு என்ன? அதுதானே நினைக்கணும். அவனுக்கு ஹிதம் பயணம் உத்தேசம் எனக்கு இருக்குன்னால் அவன் தப்பு பண்றது பார்த்து நான் ஏதாவது சொல்றதா இருந்தால் அவனுக்கு மனசுக்கு கஷ்டம் இருக்குமே, என்னால சொல்ல வேண்டாம். பிரியமிச்சந்தி சர்வே பிரியம் அப்பிரியசித்த பட்சத்தை வர்த்தா சோதாது சொல்லமா. அப்பிரியமான ஒரு சத்தியம் சொல்றதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. அப்படி இருந்தா சமாஜம் கெட்டு போயிடுது. அதனால தைரியம் இருக்காது, இதுக்காக சொல்லிதான். அப்போ பரதூஷணம்ங்கிறது பெரிய தப்பு கிடையாது, பெரிய தப்புல தப்பே கிடையாது. எப்ப தப்பா வரும்னா வேஷபுத்தியா கிரியமானத்தியா தோஷத்துவம். வேஷபுத்தினா என்ன அர்த்தம்? வேஷம்னா அஹிததின்பனம். அஹிததின்பனத்தினால வரக்கூடிய ஒரு அஹிததின்பனம் துவேஷம் இல்லை. அஹிததின்பனத்தினால வரக்கூடிய ஒரு விபரீத விகாரம், அதுக்கு துவேஷம் கிடையாது. ஹிததின்பனத்தினால வரக்கூடிய விபரீத விகாரம் இருக்கு, அதுக்கு துவேஷம் கிடையாது. அவருக்கு நல்லா இருக்கணும் என்கிற புத்தியினால நிந்த பண்றது, அவருக்கு நல்லா இருக்கக்கூடாது, அவங்க ஏதோ கிடைக்காம கிடைக்கக்கூடாது, ஏதோ பண்ணணும் என்கிற புத்தியினால ஒரு விபரீதமான ஒரு விகாரத்தை கொண்டு வரதாக அதுக்கு துவேஷம்னு பேரு. அப்போ துவேஷத்தை சாஸ்திரம் பண்ணக்கூடாது.
வேஷம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. எந்த பண்ணக்கூடாது தாக்கமே கிடையாது. வேஷம் மூலமான இந்த பண்ணக்கூடாது, சிவசிந்தனம் மூலமா இந்த பண்ணலாம். நான் எதுக்காக சொல்றேன், அதனால கிரந்தங்கள்ல எவ்வளவு பரதூஷணம் இருந்தாலும் பரமதத்தை பூஜிக்கிறது இருந்தாலும் அது எதுக்கு அத்வைத சித்தாந்த கிரந்தத்துல துவைத சித்தாந்தத்தினுடைய பூஜனம் இருக்கவே இருக்கும். இந்த இதுதான் ஆகும். ஏன் கேட்டா இதுதான் ஹிதம் தெரிவிக்கணும் இல்லையா? தெரிவிக்கணும்னா எப்படி இருந்தா ஹிதம் இல்லை அது தெரிவிக்கணும். அதுக்காக இதுதான் பண்ணணும். அதனால அந்த நிந்தா சம்பிரதாயத்தை எடுத்துட்டு அந்த வாசனையினால வேஷ மூலமா வேஷத்தை இடத்துல வச்சிருந்து இன்னொருத்தர் மேல சொல்றதுதான் அது தப்புன்னு சொல்ல. அது இல்லாம எந்த சம்பிரதாயம் தான் தப்பு கிடையாது. அதனால இவரெல்லாம் பெரிய வித்வான்கள் எல்லாம் ஒரே கலகம் பண்ணிட்டு இருக்கா அப்படி நினைக்கக்கூடாது. வித்வான்கள் இல்லை, இந்த கிரந்தங்கள் வித்வான்கள் இருக்கு. இவ படிக்கிற கிரந்தங்கள் எல்லாமே ஒரே கலகம் விராட்ட மட்டுமா இருக்கு. அது தப்பும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. எப்படியெல்லாம் பரமதங்கள் விபரீத திருஷ்டிக்கு வருதோ அப்போ அந்தந்த பாஷையில இருந்து பதில் கொடுக்கணும். அதுலன்னா இது நிற்காது, சம்பிரதாயம் நிற்காது. அப்போ சம்பிரதாயத்தை கொண்டு வரதுக்கு உத்தேசம் இருக்குன்னா இதெல்லாம் பண்ணிதான். அதுல அதுல சென்டிமெண்ட்ஸ் வேற சாஸ்திராத்மத்துக்காக அந்த ஒரு தைரியம் இருக்கிறவா எல்லாரும் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்காக மற்றவா என்ன நினைச்சுவாங்க. அப்போ விஷயம் என்ன இருக்கு, ஏயம் பிரேரே விசித்வா மனுஷியே அத்தீத்தியே நாயமத்தீதித்தையே ஏதத் வித்யாம் அனுசிஷ்டத்வயாகம் வராணமேஷ வரஸ்பதியாக என்ற கேள்வி நடிகர் கேட்ட கேள்விக்கு என்ன அர்த்தம் கேட்டால் அவன் சொல்றா அப்படி இல்லை, நீங்க சொல்ற அர்த்தம் இல்லை, முப்பத்து நியாமகா அர்த்தமாக அர்த்தம். அது சட்டத்திலிருந்து நேரடியாக கிடைக்காத கூட தட்சிணாமுக்கிய வச்சுள்ள அர்த்தத்தை மாற்றி இருக்கணும்னு சொல்றோம். அதுக்காக எதெல்லாம் அப்படி அர்த்தம் சொல்லணும் என்கிறதுக்காக என்ன ஒரு காரணம் அவர் சொல்றாரோ அந்த காரணம் எல்லாம் காரணமே இல்லை. அது அபத்தம் காமிக்கிறதுக்காக இந்த அளவுக்கு தெரியுது முன்னாடி. இப்போ என்ன சொல்ல வேண்டிய வசுதத்துவம் ஒரு பட்சம் உண்மையா என்ன கேள்வி கேட்கறது கேட்டா சாதாரணமா இருக்கிறது கரீர அர்த்தம். அந்த கேட்கிற அர்த்தம் இல்லை, கேட்கிற பரிசுக்கு எல்லாம் வந்தா சரீரத்துல இருந்து வேற ஒரு போனம் இறந்து போனப்போ ஏதோ ஒன்று இருக்கா பாக்கி இருக்கா மாதிரி தெரியல. ஆனா அந்த அளவுக்கு மட்டும் அதுக்கு அர்த்தம் இல்லை. எந்த அளவுக்கு அர்த்தம் இருக்கு, சுத்தம் ஆத்மஸ்வரூபம் சரி சொல்லிதான் நிர்குணம் ஆத்மஸ்வரூபம் சரி. நிர்குணமான ஆத்மதத்துவம் உபனிஷதைக வேத்தியம். ஆனா உபனிஷத்திலிருந்து மட்டும்தான் தெரியக்கூடிய அந்த ஆத்மதத்துவத்தை தான் இவன் கேட்கறான்னு தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி அந்த அது இருந்து தெரியலாம்? அந்த அந்த அர்த்தத்தில் அந்த கேட்கிற கேள்விக்கு அந்த அந்த வரைக்கும் தாற்பயம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இறந்து போனப்புறம் சரீரம் போனப்புறம் ஆத்மா ஒண்ணு இருக்குன்னு சில பேர் சொல்றா, இன்னொரு சில பேர் அப்படி இல்லைன்னு சொல்றா. இதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் வந்துருக்கோ, அது முடிவு பண்ணி சொல்லுங்கோ. இது இல்லை இந்த இப்படி இல்லை புரியுதா? சில பேர் இப்படி சொல்றா, சில பேர் எப்படி சொல்றா, அதனால எனக்கு சந்தேகம் ஆயிருக்கும், நீங்க சொல்லுங்க. அந்த அளவுக்கு மட்டும் இல்லை. என்ன அபிப்பிராயம்? பல பேர் சொல்றா இருக்குன்னு சொல்றா, இல்லைன்னு சொல்றா. இந்த மாதிரி அநேகமா விகல்பங்கள் வருது இல்லையா அந்த ஆத்மதத்துவத்தில். இப்படியெல்லாம் எத்தனையோ விகல்பங்கள் எந்த ஒரு ஆத்மஸ்வரூபத்தை அதிஷ்டானமா வச்சுட்டது. எந்த ஒரு ஆத்மஸ்வரூபத்துல இந்த மாதிரி அநேகாயிரம் விகல்பங்கள் வருதோ அந்த ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுங்க. இப்படி அர்த்தம் பண்ணுங்க. சரியா அஸ்தீத்தேயே நாயமஸ்தீத்தேயே ஏதாவது அஸ்தி நாஸ்தி இத்தியாதி பிரகார அநேக விகல்பாஸ்பதம் சுத்தம் ஆத்மஸ்வரூபம் இதுதான். அதுக்காக தான் எச்சத்தையும் கஷ்டத்தையும் போக சொல்றோம். இங்க மட்டும் இல்ல, கடைசியில முன்னாடி எஸ்மிதம் விசிகித்வந்தி முக்கியோ எஸ் சாம்பராயே மகதி ரோகி மத் இந்த எச்சத்தையும் கஷ்டத்தையும் போக சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம் ஜன்மாத்தியஸ்தேகா என்ற சூத்திரத்தில் வருது. ஜன்மாத்தியஸ்தேகா என்ற சூத்திரத்தினால சொல்ல இது பிரம்மத்தினுடைய லட்சணம் சொல்லக்கூடிய சூத்திரம்.
இரண்டாவது சூத்திரம். இந்த சூத்திரத்தினால சொல்லக்கூடிய லட்சணம் என்ன? ஜெகத்காரணம் பிரம்மா அப்படிங்கிற ஏதோ பதம் இருக்கு. ஜெகத்காரத்துவ விசிஷ்டம் பிரம்மா லட்சணம் சொல்ல, ஜெகத்காரத்துவ உபலட்சிதம் பிரம்மா. இந்த உபலட்சிதம் விசிஷ்டம்ங்கிறதுலாம் சாதாரண உபன்யாசத்துல சொல்ல முடியாது. ஓரளவுக்கு சொல்லலாம். ஜெகத்காரத்துவம் இருக்கிறது சொல்றதுக்கு சூத்திரம் அல்ல. ஜெகத்காரத்துவத்தை வச்சிருந்து தெரிய வேண்டிய ஒரு சுரூபம், நிர்குண சுரூபம். ஜெகத்காரணத்துவ விசிஷ்டம், ஜெகத்காரணத்துவம் எப்பொழுதும் ஜெகத்காரணத்துவம் இருக்காது அப்படின்னு நிர்குணம் சொல்ல முடியாது. நம்மளுடைய சாஸ்திர சித்தாந்த பிரகாரம் பார்த்தால் அதுல ஜெகத்காரணத்துவம் என்ற ஒரு கர்மம் உண்மையா இருக்கு, இந்த லட்சணம் சொல்றதுக்கு அது அபிப்பிராயம் இருக்குன்னா பிரம்மம் நிர்குணம் கிடையாது ஆயிடும். பிரம்ம தத்துவம் நிர்குணம் சொல்லணும்னா என்ன லட்சணம் எப்படி இருக்கணும்? அதுல ஜெகத்காரணத்துவம் இருக்கு சொல்லக்கூடாது. கற்பிதமான ஜெகத்காரணத்துவத்தினால ஊகிக்கப்படுறதுன்னா ஊகிக்கப்படுறது இல்லை. இண்டிகேஷன், சூச்சனம்னா இண்டிகேஷன், சூச்சிப்பிக்கிறதுனா இண்டிகேஷன் கொடுக்கறது மாதிரி ஏதோ ஒரு இண்டிகேஷன் கொடுக்கிறது. சாக்கா கிடைக்கிறது உதாரணத்துக்கு அப்படி பாருங்க. சாக்காகிறது சந்திரன் இருக்குன்னா சாக்காகிறதை வச்சுள்ள ஒரு மனசு அங்கே ஏற்றி விடுறது ஒரு அந்த மாதிரி. இதுதான சித்தாந்தத்தில் யோசிதமா இருக்கு. சரி, இது யோசிதமா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி சூட்டத்துல இருந்து கண்டுபிடிக்கிறதுனா எச்சப்தத்தையும் தச்சப்தத்தையும் போட்டு சூட்டம் பண்ணியிருக்காரு. ஜன்மாதி அத்திய யதா எதிர்த்து ஜன்மாதிகள் வருதோ அது 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 அங்கதான் உத்தேசம். சூட்டத்தினால சொல்லக்கூடிய லட்சணத்தினால அது எது ஜன்மாதிகள் எதிலிருந்து வருதோ அது சொல்லலாம். இப்படி எதுக்கு சூத்திரம் பண்றது? இதோட இன்னும் சௌகரியமா ஜன்மாதி காரணம் பொறுமை எச்சத்தையும் தச்சத்தையும் எதா அதெல்லாம் இருக்கும் அனாவசியமாக. உண்மையா ஜன்மாதி காரணத்துவம் ஜன்மாதிகளுடைய காரணத்துவம் பிரம்மத்தில் இருக்கு சூத்திரக்காரருடைய அபிப்பிராயமாயிருந்தால் ஜன்மாதி காரணம் போங்க. அகாரோ பிரம்ம ஜிஞாசா இந்த பிரம்மா ஜன்மாதி காரணம் இப்படி சூத்திரம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா அப்படி பண்ணல. எதிலிருந்து ஜன்மாதிகள் வரும் அது நம்ம அர்த்தத்தினால இந்த ஜன்மாதியோடு கூடி இருக்கக்கூடியது அர்த்தம் இல்லை. ஜன்மாதிகள் கூடி இருக்கிறதா எது தெரியறதோ அது ஜன்மாதியோடு கூடி இருக்கிறதோ சொல்றதுனால அல்ல. ஜன்மாதிகள் இருந்தால்தான் அதனுடைய சுரூபம் நிற்கும் என்னுடைய அபிப்பிராயத்துல. ஜன்மாதிகளுடைய காரணமா எது சொல்லணுமோ அது ஜன்மாதிகளுடைய காரணமா உங்களுடைய பாஷையில் சொல்லணுமோ அது எச்சத்தையும் கஷ்டத்தையும் போட்டு சொல்றதா இருந்தால் அந்த பாஷா சைலி அதனால என்ன கிரகிக்கிறது, நம்மளால என்ன கிரகிக்கக்கூடிய தத்துவம் என்னன்னு கேட்டா இந்த மாதிரி பாஷா சைலி இருந்தால் அந்த இடத்துல அதோட விசிஷ்டஸ்வரூபத்தை அபலட்சிதஸ்வரூபம். அதனால போதிக்க வேண்டிய இன்னொரு சொரூபம் அதோட சொரூபம் அது கிடையாது. புரியுதா? தேவதத்தன் யாரும் கேட்டால் அந்த என்ன நீலசக்தி போட்டு இருக்கக்கூடியவன் யாரும் நீலசக்திக்கு போட்டு இருக்கிறவனோ அவன் தேவதத்தன் சொல்றாங்க. நீலசக்தி போட்டு இருக்கிறது அவருடைய உண்மையான ஒரு சுரூபம் சொல்ல வேண்டிய யோசிக்க அந்த இஷ்டம் நீலசக்தி போட்டு தெரியுது சொல்றாங்க. அந்த சக்தி இல்லைன்னா கூட தேவதத்தன் தானே. அப்ப சொரூபத்தை போதிக்கிறது புரியுவாங்க. சுரூபம் ஜன்மாதி காரணத்தும் இல்லை. அது சுரூபத்துல சேர்ந்த அம்சம் கிடையாது. சுரூபம் இன்னும் வேற விதமா கிரகிக்க வேண்டியது சூட்டத்திலிருந்து கிரகிக்க வேண்டியது. அந்த மாதிரி இங்கேயும் இந்த கேள்வி நான் என்ன கேட்கிறேன் அவனே இடத்தில் சொன்னாங்க. எஸ்மின்னிடம் இடம் விசிகித்வந்தி மிருத்தியோ மிருத்தியோ எஸ்மின் ஆத்மஸ்வரூபே எந்த ஒரு ஆத்மஸ்வரூபத்தில் இடம் விசிகித்வந்தி இந்த மாதிரி விசிகிச்ச வரதோ ஏற்படுதோ அஸ்தி செய்கே நாயபக்தி செய்க. சில பேருக்கு அஸ்தியில் ஒரு சந்தேகம், சில பேருக்கு நாஸ்தி இந்த மாதிரி பலவிதமான விசிகிச்சான சந்தேகம். எஸ்மின் இடம் விசிகித்வந்தி மிருத்தியோ எது சாம்பராயே மனதி ரூபி நஹ தத்ரூபி யம் சர்வம் யஸ்மின் விசிகித்வந்தி தத்ரூபி.
ஜென்மாதி அந்த எதகா சொல்லிவிட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கிறதுனால என்ன தெரியுது, கேவலம் அஸ்தி நாஸ்தி அது சொல்லுவாங்க, அதாவது தெரியும். ஆனா இந்த மாதிரி அஸ்தி நாஸ்தி இந்த மாதிரி ஆயுதம் சந்தேகங்கள் எது மூலமா எந்த ஒரு ஆத்மஸ்வரூபத்தை வச்சு நமக்கு ஏற்படுறதோ அந்த ஆத்மாவுடைய சுரூபத்தை சொல்லுறாங்க. இதானே தெரியாது. இந்த இதுதான் நிகூடாபிப்பிராயம். இந்த நிகூடாபிப்பிராயத்தை அவரே ஸ்பஷ்டமா சொல்றாங்க. அந்த அந்நியத்திர கர்மா அந்நியத்திர ஆத்மா அந்நியத்திர ஆத்மா பதார்த்தா அந்நியத்திர பூதாச்ச கவ்யாச்ச எத்த பசியசி தத்துவதா. அங்கேயும் தத்துவம் இருக்கு. தத்துவதா வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம், தத்துவத சொல்றது இல்லையா. அவ என்னுடைய சந்தேகத்தோடைய பதில் சொல்ல சந்தேகம் ஏற்பட்ட உடனே சந்தேகத்தோடைய பதில் சொல்ல அப்படி இல்லை. இந்த சந்தேகங்களுக்கு எல்லாம் ஆஸ்பதமா இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆத்மஸ்வரூபம் இருக்கோ தத்துவதா சொல்றது. அப்போ அதனால என்ன தெரியல, அக்திவான் ஆக்திவா இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றார். கேவலமா கேட்கறதுக்கு அப்போ நிர்குண ஆத்மஸ்வரூபமே அப்பிரபஷ்டம், நிர்குணமான ஆத்மஸ்வரூபத்தை தான் கேட்கிறான். அந்த கேள்வியோட அபிப்பிராயம் கூட அபிப்பிராயத்தை இப்படி கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ அந்நியத்திர தர்மா அந்நியத்திரா தர்மா என்ற கேள்வி இல்லையா, அது இன்னொரு கேள்வியா சொல்ல முடியுமா? இப்போ இது ஒரு கேள்வி. ஏஎம் பிரேதே சிகிச்சா மனுஷியே என்கிற இது ஒரு கேள்வி. கேள்வியே கொண்டு வர வார்த்தை. இன்னும் கொஞ்சம் போனப்புறம் ஆனப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஆனப்புறம் இன்னும் பல விதமான கேள்வி எல்லாம் கேட்கிறேன். இப்ப இதெல்லாம் வேற வேற கேள்வியா இருக்க முடியுமா? முடியாது. ஏன் கேட்டா வரப்பயன் தான் இருக்கு, 3 வரம் தான் இருக்கு, அது 2 வரம் ஆயிடுச்சு, இன்னொரு வரம் தான் விஞ்ஞாசா இருக்குமா இருக்கு. அப்ப இன்னும் பலவிதமான கேள்வி கேட்கிறதா என்ன? 3 வரம் தானே நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்போ அது ஆயிரத்தும் தானே சொல்லணும். ஆனா அப்படின்னு சொன்னேன். அதனால என்ன தெரியல, அந்நியத்திர தர்மா அந்நியத்திரா தர்மா என்கிற மந்திரத்தினால கேட்கக்கூடிய எந்த ஒரு ஆத்மஸ்வரூபம் இருக்கோ அதுதான் இங்கேயும் கேட்கணும். வேற வேற கேள்வி இல்லை. வேற வேற கேள்வியாய் நீங்க சொல்ற மாதிரி அர்த்தம் பண்றதா இருந்தால் இது 2 விதமான கேள்வியா போகும். இங்க கேட்கறது ஒண்ணு, அங்க கேட்கறது இன்னொன்னு. அப்போ வரப்பய பிரதிஜா பத்தியலாம் வரப்பய பிரதிஜா பத்தியலாம் வரப்பயன் தான் கொடுக்குறேன் சொல்ற அந்த பிரதிஜை போயிடும், அது போகக்கூடாது இல்லையா. அதனால அந்த வரப்பயன் என்கிற பிரதிஜையை வச்சு நமக்கு அர்த்தத்தை ஜெயிக்கலாம். இதெல்லாம் இருக்கா சொல்றேன், அர்த்தத்தை கிரகிக்கக்கூடிய சம்பிரதாயம் இப்படி எல்லாம் அர்த்தத்தை தெளிவா நிர்ணயம் பண்றதுக்கு பிரயத்னப்படுறாங்க. இன்னும் பாருங்க, இந்த மாதிரி பலவித யுக்திகள் வைராக்கிய பரீட்சா வருகிற ரூபாய் லிங்காவதி இதனே வளர்ந்து வைராக்கிய பரீட்சா பாருங்க. நீ இப்போ ஆட்கள் சொல்லக்கூடிய அர்த்தம், வீரவாதிகள் சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன? முக்கத்து நியாமகம் இதுதான் கேட்கிறான். முக்கனா போனப்புறம் அவனுக்கு ஒரு நியாமகம் இருக்காது. இந்த ஒரு கேள்வி உடனே நமக்கு ஒரு முக்கியமா இருந்த உடனே வரக்கூடிய ஒரு கேள்வியா இல்லை, கிடையாது. சரி இருந்தா கூட ஞாபகத்திவா கேட்டா உடனே சொல்லிட்டு போகணும் முடியாது இருக்கு. அவருடைய சித்தாந்தம் என்ன, முக்தினா இந்த மாதிரி நம்மளுடைய முக்தி கிடையாது. இன்னொரு லோகத்துக்கு போகுது, வைகுண்ட லோகத்துக்கு போகுது, அங்கே பலவிதமான உத்கிருஷ்டமான போகங்களுக்கும் போகங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இதான முக்தி. அங்கே ஒரு நியாமகம் இருக்கு, பகவான் விஷ்ணு இருக்கு இல்லையா. அது இருக்கிற அர்த்தம் சொல்லணும் இல்லையா. இருக்கிற அர்த்தத்தை சொல்றதுக்காக கேள்வி கேட்கலாம் சொல்லணும். அவருடைய ரீதியில முக்தியாக நியாமக அஸ்தி, முக்தனுக்கும் ஒரு மேல ஒரு நியாமகம் இருக்கு. முக்தன் சர்வ சுதந்திரம் கிடையாது, முக்தனுக்கும் ஒரு நியாமகம் இருக்கு. பதில் வரணும். அந்த பதில் வரதுக்காக அதிகரித்து கேட்கிறான். முக்தத்து நியாமகத்துக்கு வருவாங்க கேட்கிறான்னு சொல்லணும் அவருடைய ரீதியில. சரி, அது கேட்கறதா இருந்தால் உடனே பதில் சொல்லி மேல போன முடியாது. அஸ்தி சொல்ல வேண்டியதான். ஆனா அப்படி இல்லை. ஏன்னா என்ன பண்றா, நீ கேட்கக்கூடாது, இது மட்டும் கேட்க வேண்டாம், நான் அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் உன்னை அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் இதெல்லாம் சொல்றது இல்லையா. அதெல்லாம் இன்னும் வேண்டாம், இது மட்டும் சொல்லுவோம் தானே திருப்பி சொல்றா. இதெல்லாம் இருக்கு. வைராக்கிய பரீட்சா அவனுக்கு அந்த சாஸ்திரோபதேசத்தை கிரகிக்கிறதுக்கு
தேவையான வைராக்கியம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் தானே உபதேசம் பண்ணோம். உபதேசம் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா இது தெரியறதுக்கு தானே இவ்வளவு பரீட்சைகள் எல்லாம் பண்றோம். அப்போ அந்த பரீட்சா பண்றது பார்த்தா என்ன தெரியுது, அப்படி பரீட்சை பண்ணப்புறம் தான் கொடுக்கும், பரீட்சை பண்ணி தான் கொடுக்கணும் இந்த உபதேசம். அந்த மாதிரி எதுவும் கேட்டுக்கான்னு கேள்வியா ஆனா இருக்கணும். பரீட்சை பண்றது பார்த்தா என்ன தெரியுது, பரீட்சை பண்ணி தான் இந்த உபதேசத்தை கொடுக்க முடியும். எந்த விஷயத்தை பரீட்சை பண்ணி தான் உபதேசிக்கணுமோ அதுதான் கேட்டிருக்கான்னு தெரியுது இல்லையா. இப்படி கேள்வியோட அபிப்பிராயத்தை முடிவு பண்ணலாம். இப்போ இவா சொல்ற மாதிரி முக்களுக்கு நியாமகம் இருக்கா இல்லையா இதுதான் கேள்வியா, அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு எதுக்கு வைராக்கியம்? முக்கள் இல்லாதவருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்களுக்கும் ஒரு மேல ஒரு நியாமகம் இருக்கிறதா இருந்தால் அது வைராக்கியம் இல்லாத கூட என்ன அது என்ன வரப்போகுது, அது சொல்லிக் கொடுத்தா என்ன அது உண்மை இல்லை புரியுதா. அது ஒண்ணு. இன்னொன்னு கேவலம் சரீரத்திலிருந்து வேற ஒரு ஆத்மா இருக்கா இல்லையா அது மட்டும் எவ்வளவு மட்டும்தான் கேட்கிறதா இருந்தால் அது சொல்லிக் கொடுக்கறதுக்கும் வைராக்கிய பரீட்சை இருக்கு. அது சாதாரணமான கர்மாக்கள் பண்றதாக கூட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே. சரீரம் ஆத்மா கிடையாது. ஆத்மவத்தம் என்பது சரீரத்திலிருந்து வேற முக்கியமான ஆத்மவத்தம் என்பது ஒண்ணு இருக்கு. இந்த உபதேசத்தை பண்றதுக்கு இவ்வளவு பெரிய வைராக்கிய பரீட்சை தேவையா? ஒண்ணுமே தேவையில்லை. இருக்குப்பா சொல்லி கொடுக்க உடனே கொடுக்க வேண்டியதுதான். முக்களுக்கு ஞாபகம் இருக்கா இருக்கு அவ்வளவுதான். ஆனா அப்படி இல்லை, நிர்குண ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் பரீட்சை பண்ண வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா என்ன ஒரு கர்மமும் சரியா பண்ண முடியாது, அதுவும் சரியா பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, ஏதோ ஒரு சரியா என்ன சொல்றது எதபுத்திஞ்சன ஏத ஞானம் கர்மபஞ்சினா தோஷையே சர்வதர்மானி இயற்கையிலே அதிக அந்த கர்மா பண்றதுலே அங்கேயே மனசு ஒட்டின்னு இருக்கிறவாங்க வைராக்கியம் இல்லாதவர்கள் அர்த்தம். அப்படி இல்லை இப்படி இல்லை கர்மாக்கள் எல்லாம் மித்திய இதெல்லாம் சொல்லி வேத புத்தியை கொண்டு பண்ணக்கூடாது. சொல்லிக் கொடுக்கறதா எல்லாம் சரியா சொல்லிக் கொடுக்கணும். கேட்டா என்ன வரும், கர்மம் பண்றதுல கர்மாக்களை சதையும் போதும் ஆத்மவத்தம் வந்து கிரகிக்கிறதும் முடியும். ஆத்மவத்தத்தை கிரகிக்கிறதுக்கும் சக்தி தேவையாக கர்மாக்களை சதையும் போதும் பக்தியும் போதும். இப்ப என்ன வருது, பரிதானா போதும். அதனால ஆத்மஸ்வரூபம் இப்படி நிர்குணமா இருக்கு என்கிறது சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த உபதேசத்தை பண்றதுக்கு வைராக்கியம் இருக்கா இல்லையா, வேதம் இருக்கா இல்லையா, அண்ணா பரீட்சை தான் உபதேசம் கொடுக்கணும் இருக்கு இல்லையா. அதனால நம்மளுடைய சித்தாந்த பிரகாரத்துல பகவத்பாதா சொல்ற மாதிரி குணாத்மஸ்வரூபத்தை கேட்கறது அர்த்தம் பண்றதா இருந்தா எல்லாம் தேவைப்படுது. ஏன்னா அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு வைராக்கிய பரீட்சை தெரியாது, வைராக்கிய பரீட்சையே தெரியாது. அதனால வைராக்கிய பரீட்சையை பண்ணிதான் அது கொடுக்கலாம். அதனால கேட்கறது இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க சொல்ற அர்த்தம் இங்கே கேட்க முடியாது. இன்னொன்னு மரணம் மானு காட்சி என்ன சொல்ற, மரணம் மானு காட்சி மரணத்தை பத்தி கேட்காது. அதனால என்ன தெரியுது, பத்ராஜாவுக்கு ரொம்ப அர்த்தம் தெரியல. நீங்க அவர் என்ன சொல்றார், ஏயம் பிரேதே பிரேதே முதே அர்த்தம் நம்மளுடைய பகவத்பாதா பண்ற அர்த்தம் என்ன, பிரேதே பிரதே சதி. அவர் பண்ற அர்த்தம் என்ன, பிரேதே முக்தே சதி. ஏன்னா முக்தே சதி நியாமகம், முக்தனுக்கு நியாமகத்துக்காக கேள்வி. அப்ப அதுக்காக அந்த அர்த்தம் கிடைக்கிறதுக்காக இங்க கிடைக்க இருக்கக்கூடிய பதங்களை அர்த்தம் மாற்றம். அப்ப எப்படி மாற்றுறது, பிரேதே சதி. பிரேத சித்தம் லோகத்துல எல்லா இடத்திலும் மரணம் முதல் அர்த்தம் பிரயோகிக்கிறது. அப்படிதான் அதனுடைய உதயம். முக்தன் அர்த்தத்தில் பிரேதகம் எங்கேயும் இருந்தாலும் தன்னுடைய அர்த்தத்தையே கொண்டு வரதுக்காக ஒரு அர்த்தம் மாற்றம். அவருடைய இதா அர்த்தமாக முடியாது காட்டக்கூடாது. எமனுடைய அந்த வாக்கியத்திலிருந்து தெரியாது. மரணம் மா அனுப்பிராட்சி, மரணத்தை பற்றி கேட்காது சொல்றீங்க. அது அந்த அது அந்த எம வாக்கியத்தினால என்ன தெரிகிறது, மரணத்தை பற்றி தான் கேட்க தெரியும் இல்லையா. அப்போ பிரேதேங்கிற சப்தத்திற்கு பிரதேசம் தான் அர்த்தம் பண்ணணும். இல்லைன்னா அந்த அதோட அர்த்தம் மேல இருக்கக்கூடிய வாக்கியத்தோட தெரியாது. மரணம் மா அனுப்பிராட்சி, மரணத்தை பத்தி கேள்வி தெரியுது.
மரணத்தை பற்றி கேட்காதுன்னு சொல்றாங்க. மரண சம்பந்தியா ஏதோ கேட்கறதுன்னு தெரியல இல்லையா? முக்கியமான பிராட்சியில இருக்கணும் இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி முக்கிய விஷயத்தை பற்றி கேட்கறதா இருந்தா முக்கியமான பிராட்சி சொல்லணும் இல்லையா? அது இல்லை. அதனால பதத்தினுடைய அர்த்தத்தை மாற்றக்கூடாது. இதனால் ஆனா அர்த்தம் சூக்ம அர்த்தம் இப்படி இருக்கு, வர்ணனம் பண்ணுவாங்க. அதனால தப்பில்லை. ஏதாவது வேதார்த்தம் ஆகாது, வேற ஏதோ அமைப்பது. இதெல்லாம் விசாரம் பண்றதா இருந்தா இன்னும் பல விஷயங்கள் சொல்லலாம். முக்தத்து நியாமகா அப்படின்னா இன்னொன்னு பாருங்க, சாதாரணமான விஷயம். முக்தத்து நியாமகா அப்படின்னவா இதுதான் இவர் கேட்கறதா இருந்தா சரி அப்படியே இதனுடைய பதில் என்ன சொல்லியிருக்கு? கேள்வி இருந்தா பதில் இருக்கணும். நாம சொல்ற மாதிரி நிர்குணம் ஆத்மஸ்வரூபம் மேவதா இன்னும் சொல்றதா இருந்தால் அதனுடைய பதில் இருக்க ரூபம் அப்படியே அழகம் நிச்சயம் அகண்டவத்தைகள் இருக்கு, எத்தனையோ இடத்துல இருக்கு. சரீராதிரிக்கமா ஆத்மா பிரச்சா, சரீராதிரிக்கமான ஆத்மதத்துவம் கேட்கறது சொல்றதா இருந்தா கூட பதில் இருக்கு. அந்நியமானே சரீரே, சரீரம் அணிக்கிறதா இருந்தா கூட எது அணிக்கப்படுறது இல்லையோ அது ஆத்மா, அது சரீரத்திலிருந்து வேற தெரியும் இல்லையா? அந்த மாதிரி பதில் இருக்கணும் இல்லையா? இதுதான் இங்க கேள்வி சொல்றதா இருந்தால் அதனுடைய பதில் எங்க இருக்கு சொல்லணும் இல்லையா? பதில் எங்க இருக்கு? முப்பத்து நியாமகா அப்படின்னு எங்க இருக்கு? கைது பாருங்க, மேல இருக்கக்கூடிய மொத்த உபநிஷத்து படிச்சு பாருங்க. முக்தனுக்கு நியாமகம் இருக்கு அப்படின்னு சொல்றேன். முக்தனுக்கு நியாமகம் இருக்கு அப்படின்னு சொல்றேன். சரி வேண்டாம், சர்வநியந்தா பகவான் எங்கே ஏதாவது இருக்கலாம். ஒரு மந்திரத்துல ஜெகத சர்வத்தியாவது நியந்தா ஈஸ்வரா ஒரு லைன் இருக்குன்னா அது அங்கேதான் பதில் சொல்றது. சாதாரணமா பதில் போகக்கூடாது. ஏன்னா ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்றதா இருந்தா எப்படி சொல்லணும்? அந்த கேள்விக்கு காரணமான கிரமம் எது பார்த்து அந்த கிரமம் போகக்கூடிய ஸ்டைல் பதில் சொல்லணும் இல்லையா? நீங்க ஏதோ ஒன்று கேட்கறதா இருந்தா ஏன் நீங்க இப்படி கேட்கறதுன்னு என்னால யோசிக்க முடியும். அப்பதான் என்னால பதில் சொல்ல முடியும். இப்ப இதெல்லாம் நினைச்சு இப்படி கேட்கறதா இருந்தால் அதுக்கு இப்படி பதில் சொல்லணும்னு மனசுல வச்சுதான் பதில் சொல்லணும். அப்ப எப்படி பதில் சொல்லணும்? உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ற மாதிரி உங்களுடைய கிரமத்தை நிவர்த்தி பண்ணி அதுக்கு பதில் சொல்லணும். அந்த மாதிரி இவர் சொல்ற மாதிரி முக்தத்து நியாமகமா கேள்வியா இருந்தால் முக்தனுக்கு நியாமகம் இருக்கு இல்லைன்னு ரெண்டு பட்சம் இருக்கு. அதை யார் சொல்றாங்க? முக்தனுக்கு நியாமகம் கிடையாதுன்னு யார் சொல்றாங்க? அத்வைதிகள் சொல்றாங்க. அப்ப அத்வைதிகளுக்கும் துவைதிகளுக்கும் இருக்கக்கூடிய கலகத்தை மனசில் வைக்கின்ற இங்கே கஷ்டத்தை கொண்டு வர புரியுதா? அத்வைதிகளுக்கும் துவைதிகளுக்கும் என்ன கலகம்? அத்வைதிகள் சொல்றா முக்தர்கள் சுதந்திர சுப்ரீம் சைதன்ய மாத்திரம் முக்தத்தை சொல்லுவோம். அதுக்கு நியாமகம் கிடையாது. இது அத்வைதிகளோட அபிப்பிராயம். அப்ப அத்வைதிகளோட அந்த பிரச்சனை இந்த கொஸ்டின் கொண்டு வர புரியுதா? அத்வைதிகளுடைய அபிப்பிராயம் என்ன? முக்தனுக்கு நியாமகம் கிடையாது. அவருடைய அபிப்பிராயத்தை மனசுல வச்சிருந்த அதிக எடுத்து கேட்கறதும் சொல்லலாம். உங்களுடைய அப்படி சொல்றதா? அப்ப அத்வைதிகளோட சண்டை வந்ததுனால வந்த கேள்விகள் தானே உங்களோட அபிப்பிராயம். அத்வைதிகள் சொல்ற முக்தனுக்கு நியாமகம் கிடையாது, சில பேர் சொல்றா முக்தனுக்கு நியாமகம் இருக்கு. எது உண்மை சொல்லணும்? இருக்குதான் உண்மை சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்றதா இருந்தா அதுக்கு அந்த கேள்விக்கு பதில் எப்படி கொண்டு வரணும்? எந்த காரணத்தை வச்சிருந்த அத்வைதிகள் முக்தனுக்கு நியாமகம் இருக்கு இல்லைன்னு சொல்றதோ அந்த காரணம் தப்புன்னு சொல்லி அத்வைத மதத்தை கண்டனம் பண்ணி அதுக்கு மேல அத்வைத முக்தனுக்கும் நியாமகம் இருக்கு சமர்ப்பணம் பண்ணலாம். இந்த உபநிஷத்துல அந்த ஒரு இடம் இருக்க மேல ஏதாவது நீங்க கடவுளத்தை கட்சி பாருங்க. எங்கேயாவது அத்வைத மதத்துல இருக்கக்கூடிய முக்தஸ்வரூபத்தை இருப்பத வர்ணனம் பண்ணி அதுக்கு அது சர்வ சுதந்திரமான ஒரு சுரூபம் சொல்லி அது அப்படி இல்லையா சொல்லி தைவங்களோட தகனம் நேவமுக்தியும் சொல்லி அதுக்கு மேல விஷ்ணு இருக்குன்னு சொல்லி முடிக்கிற ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் இருக்கா? மேல எங்கேயும் கிடையாது. அப்படி இருக்கிறது மேல பதில் கிடைக்காதுன்னா கேள்வி எப்படி அப்படி கொண்டு வர முடியும்? பதில் இருக்க முடியும், பதில் காமிக்கணும். இந்த கேள்விக்கு இங்க இப்படி கேள்வி இருக்க, அதோட பதில் எங்க இங்க இருக்க காமிக்க முடியாது. அது காமிக்க முடியாதுன்னா கேள்வி அது கிடையாதுன்னு சொல்லணும். சரி,
அங்கே அப்படி இருக்குது. அந்த மாதிரி நான் கிட்ட ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். இந்த மாதிரி விசாரங்கள் நிறைய வியாக்கியானங்கள் எப்படி இவ்வளவு புதுசா பெருசா போகணும்னா இந்த மாதிரி தான் போகுது. இனிமேல இந்த நான் சொன்ன விஷயங்களுக்கு எல்லாம் அவ இன்னும் வேற அப்படி இல்லை, நான் உங்களுடைய அபிப்பிராயம் இப்படி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அவ சொல்லி 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 மேல போடுறாங்க. கிரந்தம் நிறைய இந்த மாதிரி வந்து எல்லா வியாக்கியானம் வியாக்கியானம் போயிட்டு. ஆனா என்னால நமக்கு என்ன ஒரு ஞாபகம் கேட்டா, நம்ம சொல்ற அர்த்தத்துக்கு விசுவாசம் ஏற்படுறது அசைக்க முடியாது இருக்கும். அது சும்மா சொல்றது கிடையாது. ஏதோ வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றது இல்லை. இல்லாம சாதாரண கீதை படிச்சாரு, சாதாரணமா கீதா பாஷ்யம் படிச்சு பாருங்க, விக்கிரகம் சொல்றது, படத்துக்கு அர்த்தம் சொல்றது இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு சம்ஸ்கிருதம் படிச்ச வார்த்தை தெரியலாம், அந்த அளவுக்கு தானே இருக்கும் தோன்றது. ஆனா இதனுடைய உபயோகம் எப்படி வருதுன்னா, அந்த பதத்தினால்தான் ஏன் அர்த்தம் சொல்றார். இந்த மாதிரி பல விதமான கேள்விகள் வந்தால் அந்த பகவத்பாதாவுடைய பாஷ்யத்தில் இருக்கிற லைன்ஸ் வச்சு எப்படி அர்த்தம் கிடைக்கிறது, அங்கங்கே அவர் லிங்க் கொடுப்பார், அது வச்சு எப்படி அர்த்தம் நிர்ணயம் பண்றது, அந்த ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த கிரந்தத்தினுடைய தாற்பயத்தை எப்படி அவர் கொண்டு வர, இதெல்லாம் அதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த அர்த்த வர்ணத்துக்கு ரொம்ப காம்பீரியம் இருக்குன்னு தெரியும். ஏன்னா ஏதோ பிஏ கிளாஸ்ல சிலபஸா போற மாதிரி ஒரு கிரந்தம். சாதாரணமா காவியங்கள் எல்லாருமா இருக்கும்போது படிச்சா படிக்கலாம். ஒரு பதத்துக்கு அன்னையம் எல்லாம் தெரியும்னா அது தெரியாது, அது கூட தெரியாத கூட பரவாயில்ல, அவரே அன்னையங்கள் எல்லாம் இருக்காரு. இல்ல விக்கிரகம் சொல்றா, அன்னையம் சொல்றா, விபத்தி சொல்றா எல்லாம் சொல்றாரு. இப்போ சின்ன குழந்தைகளுக்காக பண்ண ஏதோ மாதிரி அந்த காம்பீரியம் எங்க தெரியுதுன்னா, ஒவ்வொரு கட்டங்கள் பிரகடனம் புரிஞ்சாலும் ஒரு சங்கேதமா ஏதாவது மாயாதம் இந்த வரைக்கும் எது வந்து இனிமேல் என்ன சொல்ல போறா, இதெல்லாம் எப்படி ஒரே ஒரு கணக்கா போகுது. இது அவருடைய ஆசிரியர் செய்யும் போதுதான் விஷய முடியும். அப்போ சாதாரணமா பாஷ்யத்தை அர்த்தம் சொல்றதும் வைதுஷ்யத்தோட ஒரு பாடம் சொல்ற மாதிரி ஒரு விபத்திக்காக ஒரு சொல்றதும் என்ன வித்தியாசம் கேட்டா, விபத்திக்காக ஒரு வித்தியாசிய போது எப்படி சொல்ற அந்த அர்த்தம் சொல்றது மட்டும் இல்லை, ஏன் இப்படி அர்த்தம் சொல்றதுன்னு கூட சொல்லணும். அது நம்மளுடைய பொருத்தம். பாஷ்யத்துக்கு அர்த்தம் பண்ணும்போது இவற்றும் பாஷ்யக்காரருக்கு இருக்கும் எதுக்காக சொல்றாங்க, ஏன் இப்படிதான் அர்த்தம் பண்றாரு, ஏன் சிகிச்சா சொல்றதுக்கு ஏன் இப்படிதான் அர்த்தம் பண்ணணும், வேற விதமாக பண்ணணும். இந்த ஒரு சிந்தனம் அது உபன்யாச பண்ண முடியாது. ஏன் கேட்டா உங்களுக்கு ரொம்ப மேல போட்டாங்க. நான் உதாரணத்துக்காக சொல்ல, இது மாதிரி எல்லா இடங்களும் சொல்றதாங்க உங்களால ரசிக்க முடியாது. ஏன்னா அது பழக்கம் இருக்காங்க. புத்தினால நிறைய புத்தி டோட்டல் பண்ற மாதிரி இது வந்து சாதாரண விஷயம். இன்னும் சில இடங்கள்ல விபத்து பிரத்தியம் பிரத்தியாசம் அன்னையம் இதெல்லாம் வச்சுள்ள விசாரம் போகிறதா உங்களால அதை ரசிக்க முடியாது. ஆனா இது அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தா என்ன கவனிக்கணும்னு கேட்டா, அதை ஜெயிக்கிறதுக்கு இன்னும் ஜெயிச்சு வேணும் தான் நினைக்கணும். இல்லாம ஏதோ ஒரு அனாவசியமான அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு இன்னும் மென்டல் பவர் இருக்கணும். பவர் மட்டும் இருந்தா போராது, அந்த சாப்பிட்ட பரிசையும் இருக்கணும். சாப்பிட்டபோதும் சொல்ற சாப்பிட்றாங்க வாக்கிய தாற்பயம் நிர்ணயம் பண்றதுக்கு இன்னும் சாப்பிட்றாங்க. விபத்தி பிரத்தியம் பிரத்தியாசம் நிறுவனம் வியாகரண சாஸ்திரம் இந்த வயசுல இருந்த ஆலோசனை பண்றதா இருந்தால் பலவிதமான கேள்விகள் வருது, அதுக்கெல்லாம் பதில் கொடுப்பது. அந்த மாதிரி பதவாக்கிய பிரமாணத்தியான ஆதாரியோ வேதாந்தா, பதவாக்கிய பிரமாணத்தியான ஆதாரியனா நிர்ணயோ வேதாந்தா. பதம்னா வியாகரண சாஸ்திரம், வாக்கியம்னா மீமாம்சா சாஸ்திரம், பிரமாணம்னா நியாய சாஸ்திரம். இது தெரிஞ்சிருந்த நிர்ணயம் பண்ணக்கூடியவர்கள் பண்ண வேண்டியதுதான் வேதாந்தம். யோக சக்தியினால இதற்கு எப்படி அர்த்தம் சொல்றதா இருந்தாலும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. வேதார்த்தத்தை வைக்கிறதுக்கு வேதார்த்தத்தை பாஷி வாக்கியங்கள் பதவாக்கிய பிரமாணம் ஆச்சாரியம் நன்மையோ வேதாந்தம் பாஷி வாக்கியம். சில பேர் யோக சக்தி இருக்கு, அதனால நான் இப்ப பாஷத்துக்கு பலவிதமான அர்த்தங்களை தெரிஞ்சிருக்கேன். எப்படின்னா யோக சக்தியினால நான் கண்டுபிடிச்சிருக்கேன் சொல்றதா இருந்தாலும்
என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் கேட்டா அவருக்கு யோக சக்தி இருக்கலாம், இல்லையே நம்மளால சொல்ல முடியாது. இப்ப எனக்கு யோக சக்தி இருக்குன்னு சொன்னா இல்லையே உங்களால சொல்ல முடியுமா? நான் நேற்று நம்ம யோகானுஷ்டானம் இருக்கும்போது இப்படியெல்லாம் அர்த்தங்கள் மனசில் வந்தது சொன்னா இல்லையே சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. அது இன்னொருத்தருக்கு உபயோகம் இல்லை. அவர் மேல விசுவாசம் இருந்தா எடுத்துக்கலாம். இது அப்படி இல்லை. யோக சக்தியை ஒரு பிரமாணமா எடுத்துக்கலாம். என்ன காரணம்னு கேட்டா யோக சக்தி இல்லைன்னு அபிப்பிராயம் இல்லை. யோக சக்தியினால பல விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். யோக சக்தி யோகாத்தினால வரக்கூடிய சக்தி விஷயத்தினால பல சூக்மார்த்தங்கள் ஜெயிக்கலாம். இருந்தாலும் அது அவர்களால் ஜெயிக்க முடியும், அது நம்மளால எப்படி ஜெயிக்க முடியும்? இது அப்படி இல்லை. அந்த அர்த்தத்தை இப்ப அனாதி காரணமா ஆர்வத்தில் இருக்க இந்த சம்பிரதாயம் இந்த வாக்கியத்துக்கு எப்படி அர்த்தம் பண்ணணும், ஏன் இப்படி பண்ணக்கூடாது, ஏன் இப்படி பண்ணலாம், இது முடிவு பண்றதுக்கு ஒரு டூல்ஸ் மெத்தடாலஜி இருக்கு. அது நியாயசாஸ்திரனுடைய வியாகரண சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம் மூணும் பெரிசா இருந்து இருக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜி அனாதி காரணம். அந்த மெத்தடாலஜிக்கு சேர்ந்த மாதிரி வந்தால், அனுகூலமா வந்தால் உண்மையான அர்த்தம், இல்லைன்னா வச்சுக்க முடியாது. அதனால என்ன பொறுப்பு வந்திருக்குன்னா எந்த ஒரு ஆச்சாரனா இருந்தாலும் எந்த ஒரு மதத்தை வச்சிருந்தாலும் இந்த சாஸ்திரத்தினுடைய மெத்தேடு கொண்டு வந்து உபாதனம் பண்ணாதான் நம்மளால இருக்கும். அதுக்காக சிவப்பட்டு புரியுதா? எல்லாரும் இது மீமாம்சா சாஸ்திரத்தில் இப்படி ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்கு, அந்த மாதிரியே இப்படி இங்கேயும் இருக்கு. அதனால நான் சொல்ற அர்த்தம் சரி இந்த மாதிரி இது வியாகரண சாஸ்திரத்துக்கு சேர்ந்த மாதிரி இருக்கு. அதனால அது ஒரு பொறுப்பு வச்சுருக்கான், அது இருக்கும். அதுக்கு மேல இந்த மீமாம்சா சாஸ்திரத்தோட இது இப்படி இல்லையே காமிக்கலாம். மீமாம்சா சாஸ்திரத்தோட ரீதியில் பார்த்தா இப்படி தெரியுது சொல்றதா இருந்தால் அந்த அர்த்தம் நமக்கு நம்மளுடைய இஸ்லாம விருதமா இருந்தால் என்ன சொல்லணும்? மீமாம்சா சாஸ்திரத்தோட ரீதி அப்படி கிடையாது, அவ்வளவு. அதனால யோக சக்தினால இப்படி அர்த்தம் தெரியுதுன்னு சொன்னா தெரியாது, தப்பு கிடையாது. ஆனா அந்த அர்த்தம் நம்மளுடைய மெத்தடாலஜியில் சேர்ந்த மாதிரி நீங்க விவரம் பண்ணணும், பண்ணா இருக்கு. ஏன்னா வேதத்துக்கு அப்படியா இப்படியாக்கணும்னு சொன்னா நம்மளால அதை கேட்க முடியாது. இது ஒரு அனாதை ஆயுஷ சம்பிரதாயம், வைதிக சம்பிரதாயம். வைதிக சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான். யோக சக்தியை இருக்குன்னா யோக சக்தி அவருக்கு இருக்கிறது என்ன பண்ணணும், நம்மளால எப்படி இருக்க முடியும்? அதற்கு ஜெயிக்கிறதா நீங்க ஜெயிக்கிறது வாங்கணும், நமக்கு ஜெயிக்கிறோம்னா இப்படிதான் பண்ணணும். இந்த மாதிரி அதை உபாதனம் பண்ணி அந்தந்த வாக்கியத்துக்கு அப்படி அப்படிலாம் ஒன்று காமிச்சுதான் வேதார்த்தம் ரூபம்னு கேட்கணும். வாக்கியார்த்தம் ரூபம், வாக்கியார்த்தம் வாக்கியத்துடைய அர்த்தம். அதுக்காக ஒரு வாக்கியங்கள் எல்லாமே இருக்கு.